அன்பின் உள்ளவங்களே, உங்கள் லைஃப்பில் சில சமயங்களில் ஒரு சிலரினுடைய பெயர்களை சொன்னால் அப்படியே உங்களுக்கு உள்ளத்தில் ஒரு பெரிய எரிவை கொடுக்கும் இல்லையா? அந்த பெயரை கேட்டாலே ஏதாச்சும் பண்ணணும் அப்படி என்கின்ற ஒரு நிலையை உங்களுக்குள்ளாக ஏற்படுத்தும் இல்லையா? இவெல்லாம் எதுக்கு வாழணும்? இவெல்லாம் செத்து போயிட மாட்டானா? இவனுக்கு ஏதாச்சும் நடந்துராதா? இவன் அந்த விபத்துல செத்து போயிட மாட்டானா? எல்லாருக்கும் தீமை நடக்குதே, இவனுக்கு ஒரு தீமை நடக்காதா? அப்படின்லாம் நீங்க ஒரு சிலரை நினைக்கிற பொழுது மனசுக்குள்ள எண்ணிக்கிறது இல்லை. சரி, நாங்கள் அப்படியெல்லாம் எண்ணிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னா வெரி குட், வெல் டான். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்வார், நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே, நீ உன்னை வெறுப்பவர்களை கூட நேசிக்கிறாய், ஆகவே உனக்கு நான் மேலான ஆசிரை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதே வேளையில் அநேகரது மனநிலை, இன்னைக்கு மனிதர்களது மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், தங்களை வெறுக்கிறார்களே, தங்களுக்கு தீமை செய்கிறார்களே, அவர்களுக்கு தீமை வரணும் அப்படின்னு சொல்லி நினைப்பதாகத்தான் ஒவ்வொருவருடைய மனநிலையும் அநேக நிலையில் இருக்கிறது. அது எப்படி அப்படின்னு சொன்னால், வழமையாக இதனை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்படி அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தர், அவரை குறித்து நினைக்கிற வேளையில் உங்கள் உள்ளம் அப்படியே எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அது எப்படி அப்படின்னா, அவன் இல்லாம போயிடணும், அவனுக்கு தீமை வரணும், அவனுக்கு பிரச்சனை வரணும், அவன் காலியாகி போயிடணும் அப்படின்னு சொல்லி எண்ணி 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 நீங்களே விஷத்தை குடிச்சிட்டு அவன் செத்து போயிடணும் அப்படின்னு நினைப்பதற்கு சமனாகும் இப்படின்னு நிறைய பேர் சொல்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? எத்தனை பேர் சொன்னா என்ன, அதானே நிஜம். உங்களை வெறுக்கிறார்களே, அவர்களுக்கு நேசம் காண்பீங்க. அதைத்தான் இன்னைக்கு இயேசு ஆண்டவர் சொல்றாரு. இது சாத்தியமா அப்படின்னு பார்த்தால் இயேசுவால் மட்டுமே இது சாத்தியம். நம்மால சாத்தியம் கிடையாது. அப்போ நம்மால சாத்தியம் இல்லாத ஒரு காரியத்தை இயேசு ஆண்டவர் பண்ணும்படி சொல்றாரு. அப்படின்னா எதற்காக அப்படி பண்ணும்படி சொல்றாரு? இப்போ இயேசு ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்றாரு, உங்களை வெறுக்கிறார்களே அவர்களை நேசிச்சுக்கோங்க. அவருக்கு தெரியும் நம்மால அப்படி பண்ண முடியாது. அப்போ நம்மால பண்ண முடியாத ஒரு காரியத்தை அவர் பண்ணும்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவருக்கு தெரிந்திருக்கிறது நம்மால், நம்முடைய சொந்த இயல்பால் இதை பண்ண முடியாது. ஆகவே இந்த இயல்போடு சேர்த்து நான் இன்னும் ஒன்றை கொடுத்தால் என்னுடைய மகன், என்னுடைய மகள், இவர்களால் நான் சொன்ன இந்த காரியத்தை இவர்கள் தங்களது வாழ்க்கையில் பண்ணி காண்பிக்க முடியும். மனுஷ பலவீனம் நம்மை வெறுக்கிறவர்களை நேசிக்க வைக்கவே விடாது. அப்போ இந்த மனுஷ பலவீனத்தோடு ஒன்று சேரணும். அது என்ன? பலம். அந்த பலம் என்ன? அதுதான் தெய்வம். அந்த தெய்வத்தின் பலத்தை நாம் எப்போது பெற்றுக்கொள்கிறோம்? ஒவ்வொரு திருப்பலியிலும் பெற்றுக்கொள்கிறோம். அதற்காகத்தான் திருப்பலியில் கலந்து கொள்வது ரொம்பவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. இப்போ நீங்களும் சரி, நானும் சரி, திருப்பலியில் நாம கலந்து கொள்கிற வேளையில் அது வரும் அரை மணி நேரமாக இருக்கலாம், அல்லது போனால் 1 மணி நேரமாக இருக்கலாம். இந்த அரை மணி நேரம், 1 மணி நேர திருப்பலியில நாம பெற்றுக்கொள்வது ஆண்டவரது பலம். நற்கருணை மூலமாக, வாசகத்தின் மூலமாக, திரு அவை மூலமாக, குருவின் பிரசன்னத்தின் மூலமாக, இந்த 4 நிலைகளிலும் நாம் ஆண்டவராகிய கடவுளின் பலத்தை பெற்றுக்கொள்கிறோம், இயேசுவின் பலத்தை பெற்றுக்கொள்கிறோம். அப்படி பெற்றுக்கொள்வதன் மூலமாக பலவீனப்பட்ட நம்முடைய உள்ளம் பலத்தை தாங்கி ஆண்டவர் சொன்ன மன்னிப்பின் காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அடுத்தவர்களுக்கு காண்பிக்க, குறிப்பாக நம்முடைய பகைவர்களுக்கு காண்பிக்க நம்மை உந்தி தள்ளும். அப்படி நாம் மன்னிக்க முடியாதவர்களை மன்னிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இன்றில் இருக்கிற நிலையிலும் பார்க்க எத்தனையோ காரியங்கள், வியாதி, தொல்லை, கடன் பிரச்சனை, குடும்ப சண்டை, இவையெல்லாம் நம்ம விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போக வாழ்விலே மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக் கொள்வீர்கள். ஆமென்.